ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வடை வந்து அடிக்கடிலாம் செய்ய மாட்டாங்க, ஒரு விசேஷ காலத்தில் தான் செய்வாங்க. கல்யாணம், குழந்தைங்க ஏதாவது வயசுக்கு வந்து உட்காந்துருந்தாங்கன்னா, ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ஃபங்க்ஷன் டைமில் தாங்க இதெல்லாம் செய்வாங்க. ரொம்ப ஹெல்த்தியான வடைங்க இது. இது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வடை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்தும் வெல்லமும் வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். இந்த வடை வந்து வயசுக்கு வந்து குழந்தைங்க உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் 2 வடையை எடுத்துட்டு அது கூட ஒரு வாழைப்பழத்தையும் சேர்த்து நல்லா புட்டு விட்டு அது கூட நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு கொடுப்பாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபிங்க. அந்த டைமில் குழந்தைங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க இல்லைங்களா, அதனால் இதை கொடுப்பாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமணமான தம்பதிக்கும் கூட இது மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. யாரெல்லாம் இது மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உளுந்து வந்து ஒரு 1/2 கிலோ உளுந்து நல்லா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்த்தக்கூடாதுங்க. தண்ணி சேர்த்தோம்னா உளுந்து வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்காது, நல்லா உதிரி உதிரியாக வந்து போயிடும். 1/2 கிலோ உளுந்துக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. உளுந்து அரைப்படுறப்போ தண்ணி எதுவும் சேர்த்த மாட்டோம் இல்லைங்களா, பாதி அளவுக்கு நல்லா உளுந்து நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா தண்ணிக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மாதிரி வெல்லத்தை சேர்த்துட்டோம்னா அது வந்து நல்லா நமக்கு அரைச்சி கொடுக்கும். இப்போ இது கூடவே ஒரு 3 ஏலக்காயை நம்ம சேர்த்துக்கலாங்க. உளுந்து, வெல்லம், ஏலக்காய் 3யும் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. இப்போ தண்ணியே சேர்த்தாமல் நல்லா உளுந்து மாவு நல்லா நைஸாக நமக்கு அரைச்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். நல்லா இந்த அளவுக்கு மாவு ரெடியாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் வடை போடுறதுக்கு நமக்கு. இப்போ இது கூடவே கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, எல்லா பக்கமும் வர மாதிரி சோடா உப்புலாம் நம்ம கலந்து எடுத்துட்டோம். இப்போ வானலில் நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் வச்சுக்கலாம். கையில் வச்சு ரவுண்டாக தட்டிக்கலாம். இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி ஹோல் போட்டுவிடுங்களேன். ஹோல் போட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். வானலில் நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வடையை போட்டுக்கலாங்க. அப்படி கையில் வச்சு தட்ட வரல அப்படின்னா நீங்கள் வந்து கையிலையே எடுத்துகிட்டு கூட கையில் லைட்டாக தண்ணி நினச்சிக்கணும். அப்போ தான் வடை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப தண்ணி நினச்சிடாதீங்க, எண்ணெயில் போட்டு நமக்கு மேலே தெளிச்சிரும். பார்த்து செய்யுங்க. இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நடுவில் ஹோல் போட்டு போட்டுக்கலாங்க. இது வெல்லத்தில் தான் செய்யணும் அப்படின்ட்டு இல்லைங்க. வெல்லம் இருந்தால் வெல்லம் செய்யலாம், இல்லைனா கருப்பட்டியில் கூட செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா சர்க்கரையில் கூட செய்யலாங்க. ரொம்ப நம்ம மாவு அரைச்சி தண்ணி மாதிரி போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைக்கேற்ப அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நான் சொன்ன பக்குவத்திலே கரெக்டாக செஞ்சிங்கன்னா அரிசி மாவு நமக்கு தேவைப்படாதுங்க. கரெக்டாக இந்த மாதிரி மெது மெதுன்னு சூப்பராக நமக்கு இனிப்பு உளுந்து விட தயாராகிரும். பாருங்கள், பார்க்கவே நல்லா பந்து பந்தாக சூப்பராக இருக்குது. இது குழந்தைங்களும் நல்லா இனிப்பாக இருக்குது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வடைங்க இது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. இப்போ எல்லா பக்கமும் வேகிற மாதிரி நல்லா திருப்பி விட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வடை வந்து நல்லா கருப்பாயிரும். நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால வடை நல்லா கருப்பாயிரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வடையெல்லாம் வெந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக சூப்பராக ஒரு இனிப்பு உளுந்து வடை எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வடை எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். வடையை நம்ம பிரித்து பார்க்கலாம். அழகாக சாஃப்டாக உள்ளே வெந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.